அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். பாம் கிராஜுவேட்ஸ் போரம் சார்பில் தொடர்ந்து நடத்தப்படும் இன்று ஒரு தொழில்நுட்பம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். இன்றைய நிகழ்ச்சி நமது குழுவின் மூலம் நடத்தப்படும் 619வது நிகழ்ச்சியாகும். இன்றைய நிகழ்ச்சி தலைப்பு மீன் வளர்ப்பில் எனது அனுபவம் என்பது ஆகும். இது ஒரு நேர்காணல் நிகழ்ச்சியாகும். இந்த நிகழ்ச்சியில் நாம் கலந்து கொள்ள சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்துள்ளார் மீன் வளர்ப்பு மற்றும் பால் வளத்தில் அதிக அனுபவம் கொண்ட முன்னோடி விவசாயியான திரு வி சின்னசாமி அவர்கள். திரு சின்னசாமி அவர்கள் தர்மபுரி மாவட்டம் அரூர் அருகில் வசித்து வருகிறார். வாருங்கள் நிகழ்ச்சிக்கு செல்வோம். வணக்கம் திரு சின்னசாமி சார். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? உங்களை இந்த நிகழ்ச்சி மூலம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஓரிரு தடவை உங்க கூட பேசி இருக்கிறேன். தொலைபேசி வாயிலாக நேரடியாக சந்திக்கும் வாய்ப்பு இந்த நிகழ்ச்சி மூலம் ஏற்பட்டுள்ளது, காணொலி மூலம் ஏற்பட்டுள்ளது. உங்களுடைய சொந்த ஊர் எங்க இருக்குது திரு சின்னசாமி? ஐயா, தருமபுரியில இருந்து அரூர் ஒரு பகுதி. அரூர் பக்கத்துல வந்து ஒரு 25 கிலோமீட்டர்ல சொர்ணப்பட்டியில ஒரு வில்லேஜ். ஓகே, சரி சரி சரி. எதுவரை படிச்சிருக்கீங்க திரு சின்னசாமி? ஐயா, நான் 87ல +2. ஓகே. 88 89ல எலக்ட்ரான் டிப்ளமோ. சரி. 92ல கோஆபரேட்டிவ். கோஆபரேட்டிவ் டிகோபா. சரி. டி கோஆபரேட்டிவ். சரி. 93ல ஏஹெச்டபிள்யூ ட்ரேடிங். அது என்னது? செயற்கை முறை கருவூட்டனார்னா ஆவின் மூலமா ஏஹெச்டபிள்யூ. சரி சரி சரி. மிக்க மகிழ்ச்சி உங்களை சந்திப்பதில், இந்த நிகழ்ச்சி மூலம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. குடும்ப வாழ்க்கை பற்றி உங்களுக்கு எத்தனை குழந்தைகள் இருக்காங்க? ஐயா, எங்க அப்பா காலத்துல இப்ப தாத்தா காலத்துல இருந்து நாங்க விவசாயம் தான் பண்ணுங்க. ஓகே. வீட்டுல வந்து முதல் +2 படிச்சது நான் தான். ஓ சரி. எங்க வீட்டுல நாங்க 2 பேரு. சரி. இப்ப என்னுடைய குழந்தைங்க வந்து 2 பெண்கள் மட்டும். சரி சரி. பெரிய பொண்ணு வந்து ஓமியா டாக்டர் MD ஜெனரல் முடிச்சிருக்கு. வெரி குட் வெரி குட். சின்ன பொண்ணு ஓமியா டாக்டர்ல 5வது வருஷம் படிக்குது. பெரிய பொண்ணை வந்து உள்ளூர்லயே கொடுத்துருக்குறோம். அவரும் வந்து எங்க பின்ன வேலை செய்யறாரு அனிமல் வேலையில. சரி சரி. அவரு ரவின்றவரு மாப்பிள்ளைய சென்ற வருஷம் தேர்ந்தெடுத்து வச்சிருக்கிறோம் உள்ளூர்ல. சரி சரி சரி. நீங்க வந்து விவசாயம் செய்யறதா சொன்னீங்க. என்னென்ன பயிர்கள் சாகுபடி பண்றீங்க? ஐயா, மொத்தம் 6 ஏக்கர் நிலம் இருக்கு. சரி. அதுல வந்து இது வரைக்கும் 6 ஏக்கர் கரும்பு, நெல்லு, மஞ்சள், தக்காளி இது மாதிரிதான் விவசாயம் பண்ணியிருந்தேன். சரி. இப்போதைக்கு வந்து கொஞ்சம் விவசாயம் மாறி செய்யலாம்னு சொல்லி இப்போ மீன் வளர்ப்புக்கு வந்திருக்கிறோம் ஒரு 3 ஏக்கர். சரி சரி. ஓகே ஓகே. சோ இந்த விவசாயம் செய்யும் போது எப்படி ஓரளவுக்கு லாபகரமா இருந்ததா? எப்படி இருந்தது உங்களுடைய அனுபவம்? ஐயா, எங்க வீட்டுல வந்து எங்க விவசாயத்துக்கு வந்து எங்க வீட்டுல தான் ஒத்துழைக்கும். சரி. மற்றது அனைத்து ஆள் தான் வைக்கணும். சரி சரி. ஆள் வைக்கும் போது பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற ஆள் பிரச்சனைக்கு, லேபர் பிரச்சனைக்கு ஒன்றும் பெருசா ஒன்றும் கட்டுப்படி ஆகல. ரைட் ரைட் ரைட். முடியல. ஓகே. சோ அதாவது ஒரு சில பயிர்கள் வந்து லாபகரமா இருக்காது, ஒரு சில பயிர்கள் லாபகரமா இருக்கும். இருந்தாலும் இயற்கை நமக்கு ஒத்து வரணும். விலைகள் விற்பனை செய்யும் போது விலை ஏற்ற நமக்கு ஏற்புடையதாக இருக்கும். சோ இவ்வாறு பல சூழ்நிலைகள் இருக்கின்றன விவசாயத்துல. சோ அதனால நீங்க அதை விடுத்து இன்னொரு தொழிலுக்கு வந்திருக்கீங்க. நீங்க விவசாயம் தவிர வேற என்ன தொழில் எல்லாம் செய்றீங்க? இப்போ வந்து இந்த மீன் பண்ணை வச்சிருக்கீங்க, இது தவிர? ஐயா, இதுக்கு பின்னாடி வந்து 90ல வந்து பால் கூட்டுறவு சங்கம்னு ஒண்ணு ஓபன் பண்ணி அதுக்கு செக்ரட்டரி போட்டு ஜாயின் பண்ணாங்க. சரிங்க. அப்ப ஓபன் பண்ணும்போது காலையில ஒரு 10 லிட்டர், சாயங்காலம் ஒரு 9 லிட்டர் 8 லிட்டர் தான் ஜாயின் பண்ணியிருந்தேன். சரி. அதை நல்லா சிறப்பா செஞ்சதுனால இன்னைக்கு வந்து 4500 லிட்டர் வருது. தருமபுரி டிஸ்ட்ரிக்ட்ல பெரிய சொசைட்டியா திகழுது. ஓ வெரி குட் வெரி குட். 4500 லிட்டரா? ஆமா, எங்களுடைய சங்கம் மட்டும் 4500 லிட்டர். சரி. மற்றது கிளை சங்கங்கள்லாம் சேர்த்து வந்து ஒரு நாளைக்கு 15000 லிட்டர் வந்து பாலை பதப்படுத்தி சென்னை அம்பத்தூர் டேரிக்கு அனுப்பி வரும். ஆவின் அம்பத்தூருக்கு அனுப்பி. சரி 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 சரி. ஓகே. அதுல எவ்வளவு பணியாளர்கள் எத்தனை பேர் வச்சிருக்கீங்க? இருக்குது. அந்த கிளை சங்கத்துக்கு ஒவ்வொரு ஆள் போட்டு மொத்தம் 16 ஸ்டாஃப் வச்சிருக்கீங்க. 16 ஸ்டாஃப் வச்சிருக்கீங்க. பரவாயில்ல. 16 ஸ்டாஃப் வச்சிருக்கேன். ஒரு ஸ்டாஃப் ஜாயின் பண்ணி நீங்க 16 ஸ்டாஃப் ஆயிருச்சு. ஓ சரி சரி. நீங்க வந்து பசுவுக்கு
செயற்கை கருவூட்டல் செய்யறதா சொன்னீங்க. சோ அது ஆமாங்க. தொடர்பான தகவல்கள் கொஞ்சம் சொல்லுங்க. செயற்கை முறை கருவூட்டல் வந்து நான் 92ல இருந்து செய்யறேன். 30 வருஷம் அனுபவம். சரி இதுல வந்து பெரும்பாலும் வந்து மாட்டுகளுக்கு பிரச்சனைகள் வர்றது வந்து மாடு வளர்த்துறவங்களால தான் வருது பிரச்சனை. சரி ஓகே ஏன்னா அவங்க என்ன செய்யறாங்கன்னா பெரும்பாலும் வந்து அரிசி ஆட்டி ஊத்துறது, நெய்ஸ் தவிடு போடுறது, ஓகே நெய்ஸ் பொருள் போடுறது, இது மாதிரி வந்து நெய்ஸான பொருட்களே போடும்போது வந்து மாட்டுக்கு பாதிப்புகள் செனை நிக்கிற தன்மை ரொம்ப கம்மி. சரி பெரும்பாலாவே மாடு செனை நிக்காததுக்கு ஒரே ஒரு காரணம் அவங்களுடைய வளர்ப்பு முறை தான். சரி ஓகே பெரும்பாலும் கலப்பத்தீவனம் மிக்ஸ் பண்ணி ஓரளவுக்கு வீட்டுல இருக்கிற பில்லுகளை யூஸ் பண்ணி ஓரளவுக்கு இருக்கிறவங்களுக்கு பெரும்பாலும் ஒரு டைம் ஊசி போட்டா சரியாயிடுது. சரி ஓகே நான் வந்து ஒரு மாட்டுக்கு ஒரு சேனை ஊசி மட்டும் தான் போடுவேன், 2 எல்லாம் போட மாட்டேன். சரி நல்லா நேம் நல்லா இருக்கும், நல்லா ஊசி போடுவேன். அதே மாதிரி மாடுக்கு பெரும்பாலும் கண்ணு போட்ட உடனே ஜனங்க என்ன செய்யறாங்கன்னா மாடு செத்தவலன்னு சொல்லி தேவையில்லாத தீவனத்தை போட்டு தேவையில்லாம காயலாப்படுத்திக்கிறாங்க. சரி ஓகே மாட்டுக்கு காயலா வர்றது ஒரு பக்கம் தான் கூட அவங்க வளர்ப்பு முறை தான் தவறா பண்றாங்க. என்னுடைய அனுபவத்துல பார்த்தேன். ரைட் ரைட் நன்றி, மிக்க மகிழ்ச்சி. பிறகு நீங்க மீன் வளர்ப்பு தொழிலுக்கு எப்படி வந்தீங்க? அது எவ்வளவு நாட்களா செய்றீங்க? ஏன் நான் பக்கத்துங்க வில்லேஜுங்களை போய் செயற்கை முறை கருவூட்டல் ஊசி போடும் போது அந்த ஏரிங்க எல்லாம் ஏலம் எடுக்கிறாங்க. சரி ஏரியில வந்து மீன் வளர்த்துறதுக்கு நிறைய போட்டி தொழிலா போய் ஏலம் எடுத்துட்டு போறாங்க. சரி அப்ப சரி பார்க்கும்போது ஒரு ஒரு ஏக்கர் கணக்கு பார்த்தீங்கன்னா பலாயிரம் ரூபாய் கணக்குல போகுது, லட்சக்கணக்கிலே போகுது. சரி அப்ப நாமளும் அந்த மீன் வளர்ப்பு செஞ்சு பார்த்தோம்னா நமக்கு அந்த ஏரி ஏலம் எடுக்கிற பணமாவது மின்னா போதுமேன்ற ஐடியாவில தான் ஃபர்ஸ்ட் 1 ஏக்கர் மட்டும் மீன் பண்ண வச்சேன். சரி அந்த 1 ஏக்கருடைய லாபத்துல தான் இப்ப எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறோம். நிச்சயமா 3 ஏக்கரா இருக்கு. சரி சரி அது 1 ஏக்கர்ல வச்சு அதுல நல்ல லாபகரமா இருந்ததுனால 3 ஏக்கர் வரை கொண்டு வந்திருக்கீங்க இல்லையா? ஆமாங்க, அப்ப 3 ஏக்கர் வரைக்கும் கொண்டு வந்திருக்கேன். சரி சரி ஓகே. தென் அதுக்கு மீன் குஞ்சுகள் எல்லாம் என்ன வாங்குறீங்க? எங்க வாங்குறீங்க? எவ்வளவு வாங்குறீங்க? ஏன் நான் மீன் பண்ண வந்து தண்ணியை சிக்கனம் பண்றதுக்காக ஒரு செஞ்சிருக்கிறேன். சரி ஃபர்ஸ்ட் ஒரு 3 அடி வரப்ப 4 அடி ஹைட் வரப்பு போட்டேன். ஆ. வரப்புக்கு சென்டர்ல பேப்பர் வச்சேன், பிளாஸ்டிக் பேப்பர். ஓ இந்த பக்கம் 3 அடி வச்சு மொத்தம் 5 அடி கரையில வந்து தண்ணி லீக்கேஜே வரல. சரி அதே மாதிரி நான் மீன் தொட்டி எல்லாம் வெட்டல. அப்படியே 1 ஏக்கர் இருக்குதுன்னா நம்ம நிலப்பரப்பு எவ்வளவு இருக்குதோ அப்படியே நிலத்தை விட்டுட்டான். ஓ சரி. அதுல அப்ப வந்து நீங்க வந்து குழி தோண்டி நமக்கு மீன் பண்ணை வைக்கல, குழி தோண்டி மீன் பண்ணை வைக்கல, நிலத்துக்கு மேலதான் வச்சிருக்கீங்க இல்லையா? குழி தோண்டி மீன் பண்ண வைக்கிறேன். ஆமாங்கய்யா, குழி தோண்டி எல்லாம் நான் மீன் பண்ண வைக்கல. குழி தோண்டா நிலம் வேஸ்ட் ஆயிருது, தண்ணி அதிகமா இழுக்கும். சரி 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 அதுக்காக அப்படியே நெல் வயல்ல ஜாடை ஓட்டுற மாதிரி ஜாடையை ஓட்டி சரி அதுக்கு அதுக்கு சாணி கொட்டி ஜாடியை ஓட்டிட்டான். ஓ சரி 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 அதனால வந்து நமக்கு தண்ணி இழுக்கிறது இல்ல. அதனால தண்ணி இழுக்கிறது இல்லைங்க. ஏன் சைட்ல தண்ணி வேஸ்டேஜ் இல்ல. சரி 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 ஓகே இப்ப நமக்கு தண்ணி ஆவியாகிற தண்ணி மட்டும்தான். ஓகே சரி சரி அதனால தண்ணி வேஸ்டேஜ் இன்னும் பெருசா இல்ல. சரி சரி. அப்புறம் மீனுக்கு குஞ்சுகள் எங்க இருந்து வாங்குறீங்க? ஏன் மீனுக்கு வந்து இது வரைக்கும் தனியார் கிட்ட தான் மீன் குஞ்சு வாங்கிருந்தோம். சரி அது நமக்கு கொஞ்சம் விலையே கூடுதலா இருக்குது. அவங்க மீன் குஞ்சு கொடுக்கும் போது நிறைய தவறுகள் செய்யறாங்க. ஓ சரி அதனால அதனால நம்ம மீன் ஆபீஸ் மூலியமா வந்து பார்த்துட்டு இப்ப இந்த வாட்டி வந்து அவங்களே வந்து ஒகேனக்கல்ல இருந்து ஒரு 1 லட்சம் குஞ்சு கொடுத்துருக்காங்க. ஓ 1 லட்சம் மீன் குஞ்சு வாங்கியிருக்கீங்க இல்லையா? 1 லட்சம் மீன் குஞ்சு அப்படிங்கிற போது அது எத்தனை 3 ஏக்கருக்கும் சேர்த்து 1 லட்சமா? இல்லைங்க, அது வந்து நான் பண்ணணும் ஒரு 40 சென்ட் தனியா வச்சிருக்கிறோம் அதுக்கே. சரி சரி 40 சென்ட் வந்து 1 ஏக்கர் குஞ்சுக்குள்ள பண்ணை இல்லையா? மீன் குஞ்சுக்கான பண்ணை அப்படிதானே? ஆமாங்கய்யா, மீன் குஞ்சுக்காக பண்ண வச்சிருக்கிறோம். அதுல விட்டு அத வந்து என்ன செய்யறோம், அதுல பெரிய சைஸ் வருது. ஆமாங்க, அது பெருசான உடனே எடுத்து இந்த 1 ஏக்கர்ல இருக்கு. சரி 1 ஏக்கருக்கு எவ்வளவு மீன் குஞ்சு விடுவீங்க? 1 ஏக்கருக்கு வந்து ஆபீஸ்ல வந்து 4000ல இருந்து 5000 தான் விட சொன்னாங்க. சரி நான் வந்து 1 ஏக்கர்ல 20,000 விடுறேன். 20,000 விட்டோம்னா அதுல ஒரு 5000 வேஸ்ட் ஆகுது. வேஸ்ட் ஆயிடும். ஓகே ஐயா, நான் சின்ன குஞ்சு வேஸ்ட் ஆகுது. ரெண்டாவது வந்து சின்னத்திலே சேல்ஸ் பண்ணிடுறேன். ஒரு 300 கிராம் 400 கிராம் இருக்கும்போது சேல்ஸ் பண்ணிடுறேன். ஏன் அதை கொஞ்சம் பெரியதா வளர்க்க விட்டா அதிக லாபம் கிடைக்காதா? பெருசா வளர்த்து விடும்போது அதுக்கு தீவனங்கள் செலவு அதிகாகுது. தீவன செலவு தான் அதிகமாகும். ஆமா, தீவன செலவு அதிகாகுது. ரெண்டாவது சின்னதா ஒரு 300 கிராம் 400 கிராம் இருக்கிறதுக்கு இந்த ஏரியாவில் வந்து ஏரிக்கு வாங்கிக்கிறதுக்கு நல்ல மார்க்கெட்டிங் இருக்கு. ஓகே அதனால நமக்கு எந்த செலவும் இல்லை. அவங்களே வந்து பிடிச்சிட்டு போயிட்டு அவங்களே உண்டான காசு கொடுத்துட்றாங்க.
ஓகே ஓகே. சோ ஒரு ஏக்கருக்கு நீங்க 4000ன்னா அதுக்கு பதிலா 4000 5000 குஞ்சுக்கு பதிலா 20,000 விடுறீங்க. சோ 3 ஏக்கருக்கு 60,000 குஞ்சு தேவைப்படும் இல்லையா? அதுக்குதாங்க 1,00,000 குஞ்சு ஸ்டாக் பண்ணிருக்கோம். அதுக்காகத்தான் நீங்க 1,00,000 குஞ்சு வாங்கி வச்சு அதுல இருந்து பெரியதாக அவற்றையும் விடுவீங்க. ஆமாங்க, ஆமாங்க, பெரிய குஞ்சுகளை பார்த்து செலக்ட் பண்ணி விடுவீங்க. நல்லது. ஆமாங்க, Then, ஆமா. இது இது ஒரு பெரிய வேலையா? எப்படி உங்களுக்கு இதுக்கு வேலையாட்கள் அதிகமா தேவைப்படுதா எப்படி? 3 ஏக்கர். ஐயா நம்ம மீன் குஞ்சு விடுறத அவங்களே கொண்டு வந்து விட்டுறோம், ஒன்றும் பிரச்சனை இல்ல. சரி மீன் பிடிக்கிறத வந்து அந்த தேவைப்படுறவங்களே ஏரிக்கரை வந்து பிடிச்சுக்கிறாங்க. அதுக்கு நமக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. சரி அவங்க நல்ல பெரிய சைஸ் ஒரு 300 கிராம், 400 கிராம், 200 கிராமுக்கு மேல இருக்கிறத எடுத்துட்டு திருப்பி குழியில விட்டுறாங்க குட்டையிலே. சரி சரி சரி. ஓகே. நாம அந்த திருப்பி வந்து புதுசா ஷிஃப்ட் பண்ணும்போது திருப்பி ஒரு 7, 8 மாசத்துக்கு மேல பாத்தீங்கன்னா அது ஒரு 300, 400 கிராம் வளர்ந்துருது. ஓ சரி சரி. சோ சோ மீன் பண்ணை வந்து நீங்க அதாவது மீன் குஞ்சுகளை விட்டு 6, 7 மாசத்துல எத்தனை மாசத்துல அது பெரிய குஞ்சா வளர்ந்து விற்பனைக்கு தயாராகுது? ஒரு 300, 400 கிராம் வரது வந்து ஒரு 6, 7 மாசம் ஆயிருதுங்க. நம்ம 6, விடுறது 7 வந்து மாசத்துல. ஓகே. ஆமா 6, 7 மாசத்துல விற்பனைக்கு தயாராயிடுது இல்லையா? தயாராயிருது. ஆமாங்க. சரி சரி சரி. ஓகே. தென் இதுக்கு தீவனம் என்ன போடுறீங்க? அதாவது மீன் தீவனம் விலை கொடுத்து வாங்குறீங்களா அல்லது நீங்களே உற்பத்தி பண்றீங்களா? என்னென்ன செய்றீங்க? மீன் தீவனம் நாம விவசாயத்துறையில ஆமா 30, 35 ரூபா சொல்றாங்க. என்ன என்ன புரியல? நம்ம திருப்பி சொல்லுங்க. விவசாயத்துல இருந்து சரியா கேட்கல. திருப்பி சொல்லுங்க. ஐயா மீன் தீவனம் வந்து 30ல இருந்து 35 ரூபா சொல்றாங்க கிலோ. கிலோ. ஓகே சரி. கிலோ. அத நம்ம வாங்கி போட்டோம்னா நமக்கு எந்த ஒரு பெனிஃபிட் இல்ல. கட்டாது. சரி. கட்டல. அதனால நாங்க என்ன செய்யறோம்னா, வளர்த்துற மீன் வந்து புல்கண்டை, கட்லா, பொட்லா நம்ம விவசாயத்தினுடைய கழிவு பொருளை சாப்பிடுற மாதிரி வச்சிருக்கிறோம். ஓ சரி சரி சரி. கழிவு அதனால பொருள்னா என்ன என்னென்ன பொருள் போடுறீங்க? அதாங்க தீவன பயிறு. ஆ, நம்ம அதுக்குன்னு இந்த முள்ளங்கி, கத்திரி, தக்காளி இதெல்லாம் விவசாயம் பண்றோம் இல்லையா? ஆமா. அதனுடைய வேஸ்டேஜுக்கு போடுறோம். ஓ அந்த வேஸ்டும் போடுறீங்க இல்லையா? ஆமாமா. அதனுடைய வேஸ்ட் எல்லாமே அதிலே போட்டுறோம். அதனால முடிஞ்ச வரைக்கும் நாங்க தக்காளி, கத்திரிக்கு அதிகமா மருந்து அடிக்க மாட்டோம். சரி 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 சரி. ஓகே. ஏன்னா நல்லா இருக்கிறத மட்டும் கடைக்கு கொடுத்துருவோம். சரி. அதனுடைய சொத்தல் அது இது இருக்கிறத பூரா மீன் தொட்டிக்கு போட்டுருவோம். மீன் தொட்டு போட்டுருவீங்க. ரைட் ரைட். மீன் தொட்டிக்கு போட்டுருவோம். அதனால நமக்கு அது எந்த ஒரு செலவும் இல்ல. வெரி குட் வெரி குட். அது மாதிரி தீவன புல் போடுறதா சொன்னீங்க. என்ன தீவன புல் போடுறீங்க? இந்த மாட்டுக்கு போடுறோம் இல்லையா தீவன புல்லு? ஆமா கோவன், கோட்டு இது மாதிரி தீவன புல்லு. ஆமா. அது போடுறோம். அதுக்கு மேல வந்து அசோலா வந்து 25 சென்ட் நெல்லு வயல ஜாட ஓட்டி வச்சிருக்கிறோம். ஓஹோ சரி சரி. அதனால அசோலா வந்து அப்படியே வாரத்துல 3 நாள் மட்டும், ஒரு நாள் விட்டு ஒரு நாள். சரி சரி சரி. ஓகே. அது அப்படியே ஒரு ரெண்டு பெண்கள் வச்சுக்குவாங்க. எங்க வீட்டுல தான் ஹெல்ப் பண்ணிடுறோம். 2 பெண்கள் வச்சு அதை வாரி கொண்டு போய் போட்டுருவாங்க. அதே மாதிரி இந்த தீவன புல்ல 2 நாள் கழிச்சு வாரி அறுத்து போட்டுருவாங்க. ஓகே சரி. அந்த அந்த குட்டைய சுத்தி வந்து தேக்கு இது அகத்தி ம். செடிங்கெல்லாம் வச்சிருக்கிறோம். கோப்பாப்புல் செடி இதெல்லாம். ஆஹா சரி. தீவன பயிர் எல்லாமே இருக்குது. அதெல்லாம் வந்து அறுத்து அதிலே போட்டுருவாங்க. அது கொஞ்சம் கொஞ்சமா ஷிஃப்டா போட்டுருவாங்க. ஓ சரி சரி. அதுல உங்களுக்கு என்ன என்ன எதுக்காக வேண்டி நீங்க அது தீவனத்துக்காக மட்டும்தான் வச்சிருக்கீங்களா? வரப்பு ஸ்ட்ராங்கா பிடிக்கிறதுக்காகவும் வச்சிருக்கீங்களா? அந்த செடி வளர்க்கறதுனால வரப்பு வந்து ஸ்ட்ராங்கா உறுதியா இருக்கும் இல்லையா? வரப்பு உறுதியா இருக்குது. நமக்கு மெயின் தீவனத்துக்கு சரியா இருக்குது. தீவனமாவும் பயன்படும் இல்லையா? தீவனமா இருக்குது. எடுத்துட்டு போக தேவையில்ல. பக்கமே அறுத்து அப்படியே போட்டுருவாங்க. பக்கத்திலேயே அறுத்து போட்டுரும். ஓகே ஓகே. ஆமா. இந்த தீவன புல்ல வந்து அப்படி போட்டுருவீங்களா? அதை கட் பண்ணி போடுவீங்களா? சாப் கட்டுறத வச்சு? இல்லைங்க. தீவன புல்ல எவ்வளவு பெருசு போட்டாலும் சாப்பிடுறதுங்க அது. தண்டை தவிர சாப்பிடுது. பெரிய ஆஹா. கெட்டியான தண்டை தவிர மீதெல்லாம் சாப்பிடுது. சரி சரி. நீங்க இப்போ ஒரு 3 ஏக்கர்ல இருக்கிற மீன் குஞ்சுகளுக்கு உணவு எவ்வளவு போட வேண்டியது இருக்கும் ஒரு நாளைக்கு? அது உணவு இவ்வளவுன்னு கணக்கில்ல. இன்னைக்கு போடுவாங்க நிறைய. அசோலா போடுவாங்க, தீவன பயிர் போடுவாங்க, வேஸ்டேஜ் போடுவாங்க. சரி. தவிடு வந்து மிஷின்ல வந்து பதிர் தவிடுன்னு வேஸ்டேஜ் தவிடுன்னு இருக்குது. அது அவங்க மாட்டுக்கு யூஸ் பண்ணாத தவிடு. ஓகே. அது வந்து நமக்கு கிலோ வந்து அடக்க விலை 3 ரூபாய்க்குள்ளே கொண்டு வந்து கொடுத்துடுறாங்க. ஓ சரி சரி சரி. அது 3 ரூபாய்க்குள்ள வரும்போது நமக்கு ஒரு பெரிய செலவா தெரியறதில்ல. சரி. ஓகே ஓகே. அதனால அது இது எல்லாமே சேர்த்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் போடுவாங்க. சரி அந்த வயல்ல எவ்வளவு இருப்பு இருக்குதோ அதை குறைச்சிக்குவாங்க. சரி. ஓகே இருப்பு எல்லாத்துக்கும் சேர்த்து போடுவாங்க. ஓகே ஓகே. அதை வச்சுதான் நம்ம கணக்கு எடுத்துக்கணும். மீன் சாப்பிடுறதை சாப்பிடலான்ட்டு. சரி சரி. எல்லாமே சிக்கனமாகவே நீங்க பண்றீங்க இல்லையா? பட் ஆமாங்க செலவில்லாத பண்றோம். ஓகே. அதாவது
இது அரசு சொல்ற மாதிரி நீங்க வந்து செறிவூட்டப்பட்ட ஊட்டச்சத்து மிக்க உணவு போட்டீங்கன்னா, தீவனம் போட்டீங்கன்னா உங்களுக்கு மகசூல் கூட கிடைக்காதா? எதனால நீங்க இயற்கை உணவே போடுறீங்க? ஐயா அது செலவின ஆகுதுங்களே. நம்ம விவசாயத்தூர்ல இருந்துட்டு செலவு அதிகம் செஞ்சுட்டா அப்புறம் நமக்கு என்ன நிக்க போகுது? இல்ல அப்படி இல்ல. செலவுக்கு தக்க வருமானம் வருமா? அது எப்படி? கொஞ்சம் உங்களோட கணக்கு எப்படி? ஐயா என்ன சொல்றாங்கன்னா, 2 ம், கிலோ தீவனம் போட்டா, ம். 1 கிலோ மீன் வருதுன்னு சொல்றாங்க. ரைட், ரைட். ஓகே. ஆ, 2ல இருந்து 2 1/2 3 கிலோ தீவனம் போட்டா வருதுன்னு சொல்றாங்க. அப்ப நம்ம அந்த தீவன செலவு ரூ. 60, 70 ஆயிருது. ஆஹா. சரி, சரி, சரி. நம்ம ரூ. 100 விக்கும்போது 100, 110 விக்கும்போது நமக்கு ஒரு ரூ. 40 அல்லது ரூ. 30, ரூ. 50 தான் கிடைக்கும். ம். போற கரெக்ட், கரெக்ட், செலவு கரெக்ட். ஆமாங்கய்யா. ஓ, அதிக செலவு செஞ்சுட்டா நமக்கு என்ன பெனிஃபிட்? ரைட், 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 ரைட். ஓகே, ஓகே. சரி. நாம நம்ம விவசாயம் சார்ந்துக்கிறதுனால இதுல எல்லாமே நமக்கே கிடைச்சிருது. எதுவுமே யாரும் கொடுக்க தேவையில்ல. ரைட், ரைட். சோ நீங்க ஏற்கனவே விவசாயம் செஞ்சுட்டு வர்றதுனால அதுல உள்ள கழிவுப் பொருட்களை பயன்படுத்துறீங்க. தென் தீவன புல்லு போடுறீங்க, அசோலா போடுறீங்க. சோ இதுகளும் ஊட்டச்சத்து மிக்கதுதான். இயற்கையாகவே நீங்களே தயார் பண்ணி போடுறீங்க. சோ இதனால உங்களுக்கு செலவினம் மிச்சப்படுது. அதனால கிடைக்கிற லாபம் அப்படி உங்களுக்கு கிடைக்குது. வேலையும் குறையுது இல்லையா? ஆமாங்கய்யா, வேலையும் ஆமாங்கய்யா, ஆமாங்க. சரி, சரி, சரி. ஓகே. தென் நீங்க வந்து 3 வகையான மீன்கள் விடுறதா சொன்னீங்க. என்னெல்லாம் சொன்னீங்க? கெண்டை. ஐயா எங்க பக்கம் வந்து அஹ், ஏரிக்கு சப்ளை குடுக்கறதுனால, அஹ், அவங்க அவங்க அதிகமா விரும்புறது வந்து கெண்டை மீன் தான் கேட்கறாங்க. சரி, சரி. கெண்டை ஓகே. மீனுன்னா, இப்ப நாங்க விடுறது வந்து புல்கெண்டை அதிகமா விடுவோம். சரி, அதாவது வந்து 10,000 மீன்னா 5,000 மீன் புல்கெண்டை விட்டுருவோம். சரி. மீதி 5,000 மீன பிரிச்சிருவோம். அதாவது கட்லா, பொட்லா எல்லா மட்டமும் கீழ் மட்டம், மேல் மட்டம் எல்லாமே சேர்த்து விட்டுருவோம். ஓ, சரி, சரி, சரி. அதாவது அப்ப வந்து டாப் நமக்கு ஃபீடர், ந டாப் ஃபீடர், பாட்டம் ஃபீடர்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நீங்களே பிரிச்சு விட்டுருவீங்க இல்லையா? ஆமா, ஆமா. ஏன்னா மேல விடுறது நம்ம பசுமை புல் போடுறதுனால அதிகமா புல்கண்டை பயன்படுத்துவோம். சரி, சரி. புல்கண்டை பயன்படுத்தும்போது ம். ஏரியில இருக்கிறவங்க அதுக்கு நல்ல டிமாண்ட் குடுக்குறாங்க. சரி. ஓகே. கெண்டை மீன எடுத்துக்கிறாங்க. இதுலயே வந்து ஏரியில வந்து பாப்லெட் கேட்கறாங்க. சரி, பாப்லெட் விட்டு பார்த்தோம் ஒரு டைம் ஒரு 10,000 மீன் விட்டோம். அது ஒண்ணும் சரியான வளர்ச்சி கிடைக்கல. சரி, இன்னொரு டைம் நைன் ஜிலேபி விட்டோம். சரி. நைன் ஜிலேபி வந்து ஓரளவுக்கு வளருது. அது ஏரியில யாரும் வேணான்னிடுறாங்க. எங்களுக்கு மீன் நைன் ஜிலேபி மீன் வேணான்றாங்க. அத நம்ம சரி, சில்லறையில சரி, விக்கும்போது நம்மளால விக்க முடியாது. நம்ம வேற தொழில் செய்றதுனால. சரி. சோ இது வந்து நீங்க இந்த குளம், குட்டை வச்சிருக்கீங்க இல்லையா? மீன் பண்ணைக்கு குட்டை. இதோட ஆழம் எவ்வளவு? உயரம் எவ்வளவு வச்சிருக்கீங்க? ஆழம் கிடையாது, உயரம் இல்லையா? நிலத்திலிருந்து ஆமாங்கய்யா. மேல. அஹ், அதாவதுங்கய்யா, இப்போ ஒரு ஏக்கர் நிலம் நம்ம வயல் எவ்வளவு இருக்குதோ, அஹ், அந்த வயல்லயே ஜேசிபி விட்டு ம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 3 அடி வரப்பு போடுறோம். சரி. 3 அடி அகலம், 4 அடி ம். உயரம். ஓ, 4 அடி உயரம். அதெல்லாம் சைடுல ஆமா 4 அடி உயரம். சைடுல பேப்பர் போடுறோம். சரி. ஏன்னா தண்ணி கசிஞ்சு வேற போகாதங்கிறதுக்காக. ஆ. திருப்பி உள் சைடுலயே அதே மாரி 3 அடி அகலம், ம். 5 அடி உயரம் போடுறோம். 2 சைடு ஃபுல் பண்ணிடுறோம். சரி. ம். அப்ப வந்து நமக்கு 4 அடி கரை அவங்ககிட்ட கரெக்ட்டா கிடைக்குது. சரி. ம். அதுல வந்து தண்ணி வந்து நாங்க 3 அடியில இருந்து 4 அடி 3 அடிக்குள்ள தண்ணி நிறுத்திக்கிறோம். தண்ணி நிறுத்திக்குவீங்க. சரி, ஆமா சரி, சரி. நிறுத்திக்கிறோம். ஓகே. நம்ம சுத்தி கரை போடுறதுனால தண்ணி வேஸ்ட் ஆகல. கீழ வயல் ஜாட ஓடிறதுனால தண்ணி அதுலயும் வேஸ்ட் ஆகுறதில்ல. அப்ப நமக்கு சரி, சரி. ஆவியாகிற தண்ணி மட்டும் தான் வேஸ்ட். ஓகே, ஓகே. தென் இந்த அசோலா எல்லாம் போடுறீங்கல்ல? அசோலா வந்து அந்த கால்நடைகளுக்கு தீவனமா போடும்போது 10 முதல் 15% அவ்வளவுதான் போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க வழக்கமாக. மீனுக்கு அப்படி ஏதாவது ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குதா? நீங்க எவ்வளவு போடுறீங்க அசோலா? ஐயா நாங்க அத கணக்கில்ல. ம். சோளம் வாரிட்டு போய் குட்டையில போட்டிருவாங்க. எந்த குட்டையில காலி ஆகுதோ அதுக்கு அதிகமா போடுவாங்க. சரி. எந்த தினமும் குட்டையில போடுறீங்களா? தினமும் ஒரு நாள் போடுறீங்களா? இல்லங்க எல்லா தீவனமே ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் போடுவோம். ஒரு நாள் விட்டு ஒரு நாள். ஆமா. வாரத்துக்கு ஏன்னா அஹ், ஆள் வைக்கணுமே இல்லையா? நம்ம ஒரு நாள் விட்டு இல்ல 2 நாள் விட்டு அது தீவனம் அத வயல்ல ஆயிட்டா தான் பார்த்து போடுவோம். ஓ, சரி, சரி. ஏன்னா டெய்லி தேவைக்கு ஆள் தக்க. வச்சா சம்பளம் ஆகுதுங்களே. ஆமா ஆமா, டெய்லி ஆமா, வச்சா சம்பளம் ஆகுது இல்லையா? அதுக்காக. ஆமா, 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 அதோட இல்ல வயலுக்கு ஏதாவது வேற வேலைக்கு வராங்களா இல்லையா? ஆமா. ம். அ அந்த வயலுக்கு வரும்போதே அந்த கத்திரிக்காய், தக்காளி அறுக்க வராங்களா இல்லையா? அப்ப வேஸ்டேஜ் அதுல போட்ட மாரிக்கு அன்னைக்கு அதையும் கொட்டிருவாங்க. சரி, சரி. நாம ஓகே. இதுக்குன்னு தனியா ஆள் வைக்கிறதில்ல. சரி. ஓகே. ரைட், ரைட். அதாவது அதுக்கு வந்து கேமரா போட்டிருக்கிறோம். அது வேற யாரும் உள்ள வந்து ஏன்றாகாத அளவுக்கு. அதனால கேமரா சரி, போடுறதுனால பயம் இல்ல. கேமரா இருக்கிறதுனால யாரும் வரல. சரி, சரி. ஓ, இந்த பண்ணை பார்க்கிற பணிகள் எல்லாம் நீங்க கூடுதலா ஆளு விடல அப்படின்னு சொன்னீங்க. யாரெல்லாம் எத்தனை பேர் உங்க குடும்பத்துல எத்தனை பேர் அதை செய்றீங்க?
வீட்டுல யாரெல்லாம் இந்த பணிகளை செய்யறாங்க? ஐயா எங்க வீட்டுல எங்க மனைவியே வந்து எல்லாமே சப்போர்ட் பண்ணிக்கலாம். ஒரே ஆளே பேர் எல்லாம் வந்து பாத்துக்கிறாங்களா? ஒரே ஆளே ஆமா எல்லாம் பேர் பாத்துக்கிறாங்க. ஆமா ஆமா பேர் சுமதி. ம். அவங்களே பாத்துக்கிறாங்க. பக்கத்துலதான் ஏதாவது வேலை இருக்குதா இல்லையா, காய்கறி அறுக்குறாங்க இல்லையா, தக்காளி ஆமா, கத்திரி, ஆமா. அது மாதிரி நாளைக்கு வந்து அவங்களே ஹெல்ப்புக்கு வச்சு போயிடும். ஓ, பரவாயில்ல. ஒரு தனிநபரே மீன் பண்ணையை பராமரிக்கிறாங்கன்னா அது பெரிய விஷயம். உங்களுக்கு நீங்க கொடுத்து வச்சவர்னு தான் சொல்லணும். சரி. தனி என்ன எப்பவுமே ஆள் போடும்போது அதுக்கு அவங்களுக்கு நிறைய செலவுகள் ஆகும், சம்பளம் கொடுக்கணும், அவங்களோட கவனக்குறைவு இதெல்லாம் இருக்கும். நாமளே செய்யும் போது அதெல்லாம் நமக்கு லாபகரமா இருக்கும். கண்டிப்பா நிச்சயமா அதுதான் அதுதான் உங்களோட வெற்றிக்கு முக்கிய காரணம்னு நினைக்கிறேன். ஓகே, சரி. இது தவிர நீங்க வேற என்னெல்லாம், அதாவது இந்த மீன் வளர்ச்சிக்காக என்னென்ன செய்றீங்க? அரசு மானியம் என்ன கிடைச்சதா? ஏதாச்சும் கொடுத்தாங்களா? அது தொடர்பான தகவல்கள். ஏன் ஃபர்ஸ்ட் வந்து 1 ஏக்கர் மீன் பண்ண போட்டோன்னு இல்லையா, சரி, போட்டுட்டு அது நல்லா சிறப்பா இருந்ததுனால எங்க பக்கம் தருமபுரி மீன் ஆபீஸ்ல இருந்து வந்து பார்த்தாங்க. சரி. பார்த்துட்டு நல்லா அழகா செஞ்சிருக்கிற, ம். அதனால நீங்க வந்து உங்களுக்கு ஏதாவது நாங்க அவங்களே மானியம் கொடுக்குறோம்னு சொல்லி அவங்களே கூப்பிட்டு அவங்களே தேவையான பட்டா செட்டாலாம் ரெக்கார்ட்லாம் வாங்கி போயிட்டு வெரி குட், வெரி குட். ஓரளவுக்கு வாங்கிட்டு போயிட்டு அவங்களே எந்த செலவும் கேட்கல. ஒரு சரி. 97,000 எனக்கு மானியமா கொடுத்தாங்க. ஓ, சரி, சரி. வெரி குட், வெரி குட். சரி. அது எங்களுக்கு ஒரு நீங்க பெரிய இது. ஏன்னா பண்ண ஆமா, செலவு நீங்க வந்து எங்களுக்கு ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணிருச்சு. உங்களோட செயல்பாடை பாராட்டி உங்களுக்கு கொடுத்திருக்காங்க இல்லையா? ஆமாங்க, நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. நல்லா கண்டிப்பா. ஆபீஸ்ல நல்லா ரைட், ரைட். சப்போர்ட் பண்ணாங்க. ஓகே, ஓகே. சரி. ரொம்ப மகிழ்ச்சி. சரி. வேற என்ன தகவல்கள் இந்த மீன் பண்ணை தொடர்பா நீங்க நமது பங்கேற்பாளர்களுக்கு தெரிவிக்க விரும்பும் தகவல் என்னன்னு? ஏன் மீன் பண்ணையில இருக்கிறது பெரிய ஒரே ஒரு சிரமம் என்னன்னா, இந்த மீன் குஞ்சு நம்ம பர்ச்சேஸ் பண்றோம் இல்லையா, சரி. அதுல தாங்க பெரிய சிரமம் இருக்குது. ஓஹோ. ஃபர்ஸ்ட் வந்து நான் போயிட்டு தனியார்ல ஒரு இடத்துல மீன் வாங்கினோம். ம். 10,000 மீன் குஞ்சுக்குதுன்னு சொல்லி எங்களுக்கு சொல்லிட்டாங்க. சரி, நாங்களும் முன்னாடி நின்னு வாங்குன மாதிரி வாங்கிட்டு அவங்க வேற ரோட்ல வந்து 5,000 குஞ்சு இறக்கிட்டாங்க. சரி. அந்த 5,000 மட்டும் தான் எங்களுக்கு வந்து சேர்ந்துச்சு. எங்களுக்குள்ள ஒரு டவுட் ஆயிடுச்சு, கம்மியா இறக்குற மாதிரி தெரியுதுன்ட்டு. ம். அந்த மீனை பிடிக்கும் போது 1 கிலோவுக்கு இத்தனை மீன் எங்களுக்கு கணக்கு வந்துருச்சு. அத சரி, பார்த்தோன்னா வெறும் 4,700 மீன் தான் வந்துச்சு. அதுல எனக்கு ஒரு பெரிய இழப்பு ஃபர்ஸ்ட்லே. சரி, சரி, சரி. அதனால எங்க மீன் ஆபீஸ்ல இது மாதிரி பேசணும். திருப்பி 2வது முறை வந்து கல்கத்தா குஞ்சுன்னு கொண்டு வந்து இறக்குனாங்க. ம். அதுலயும் வந்து எனக்கு ஒரு 20,000 குஞ்சு இறக்கி ஒரு 10,000 குஞ்சு லாஸ் ஆயிருக்கும். ஓ, சரி, சரி, சரி. அதனால வந்து ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு மீன் குஞ்சு வாங்குறது தான் பெரிய சிரமம். விவசாயி வந்து சரி, பாதிக்கிறது முதல்ல அந்த மீன் குஞ்சு வாங்குறதுல தான். சரி. ஓகே. அதனால இத எங்க மீன்துறை அலுவலர்கிட்ட பேசணும். இப்படியெல்லாம் எங்களுக்கு பாதிக்குதுன்னு. சரி. ஓகே, அவங்க இந்த முறை வந்து 1,00,000 குஞ்சு ஒகேனக்கல்ல இருந்து குடுத்துருக்காங்க. ஓகே. அதுலயும் வந்து இப்ப ஒரு 10,000 குஞ்சுங்க கொண்டு வந்து வெட்டுனோனே செத்துருச்சு. ஆஹா. சரி, சரி, அது அவங்களுக்கு தகவல் குடுத்தா, அவங்க அடுத்த முறை குடுக்கும்போது சேஞ்ச் பண்ணி குடுக்குறோம்னு சொன்னாங்க. சரி. ம். ஆனா நமக்கு அரசாங்கத்துல செய்ய வேண்டியது இதுல மெயின் வந்து மீன் குஞ்சு மட்டும் மானியமா குடுத்தாங்கன்னா ரொம்ப சிறப்பா இருக்கும். மீன் குஞ்சு அவங்க ஏற்பாடு செஞ்சு நல்ல மீன் குஞ்சா கொடுத்தாங்கன்னா அது சிறப்பாக ரொம்ப இருக்கும். விவசாயத்துல ரொம்ப சிறப்பா இருக்கும். நல்லா சிறப்பா செய்யறதுக்கு. இருக்கும். இந்த இந்த இது மீன் பண்ணை, மீன் வளர்ப்பு அதிகரிக்கும். நல்ல லாபமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? எவ்வளவு எவ்வளவு தெளிவா இருந்தாலும் அந்த மீன் குஞ்சுல ரொம்ப தவறு பண்ணிடுறாங்க. ஓகே, ஓகே, ஓகே. அதனால சரி, இதுதான் பெரிய விவசாயி பாதிக்கிறது ஒரே மீன் பண்ணையில இதுதான். சரி. ஏன்னா நாம தண்ணியில இருக்கும்போது விட்டுறோம். எவ்வளவு விட்டோம்னு தெரியறதில்ல. தெரியாது. ம். அதனால அவங்க என்ன பண்றாங்கன்னா, அத குடுக்கும்போதே நம்மள ஏதோ ஒரு டைல்யூட் பண்ணி மாத்தி விட்டுறாங்க. சரி, சரி. ஓகே. 2 முறை நான் பாதிக்கப்பட்டது மீன் குஞ்சு வாங்குனதுனால தான். சரி. ஆஹா. அப்புறமேல ஓரளவுக்கு நாமளும் தெளிவாயிட்டோம். சரி. இருந்தாலும் அரசாங்கம் குடுத்தா நல்லா இருக்கும். ஓகே. ரைட், ரைட். சரி. இப்ப உங்களுக்கு இந்த மீன் வளர்ப்புல என்ன நிகர லாபம் என்ன இருக்கும் தோராயமாக? ஒரு தோராயமா பார்த்தீங்கன்னா, வந்து நாங்க விட்டோம் 10,000 மீனு. சரி. அதுல கொஞ்சம் இழப்பு அது இது போயிட்டு எனக்கு வந்து ஒரு 2 டன் கிடைச்சு. ம். 2,000 கிலோ கிடைச்சு. 2,40,000 வந்துச்சு. சரி. அதுல மீன் குஞ்சு வாங்குனது, செலவு எல்லாம் ஃபர்ஸ்ட்ல கொஞ்சம் எங்களுக்கு தெரியல. எல்லாம் போயிட்டு ஒரு 1,50,000 தான் நின்னுச்சு. 1,50,000 ஒரு ஏக்கர்ல இல்லையா? 1 ஏக்கர் 1 ஒரு ஏக்கர்ல. ஏக்கர்ல நீங்க பண்ணும்போது. சரி. ஓகே. அப்ப 1 ஏக்கர்ல வந்து 8 மாசத்தினுடைய லாபம் வந்து ஒரு 1,50,000 கிடைச்சு. சரி. ஓகே. திருப்பி வந்து அதே மாரி திருப்பி 2வது முறை எடுத்தா 2வது முறையும் அதே வந்து 8 மாசம் கழிச்சு அதே ஈக்குவலுக்கு மேலேயே வந்துருச்சு. சரி.
ஆனா நான் அதுக்கு முன்னே எத்தனையோ முறை கரும்பு செஞ்சு எனக்கு கரும்புல அவ்வளவு ஒன்றும் பெனிஃபிட் தெரியல. வரல. ஓகே. வரல. அது 2வது கரும்புக்கு என்ன பண்ணேன்னா ஒவ்வொரு டைமும் நாம வேலை செய்யணும். ஆமா. ம். இதுக்கு ஃபர்ஸ்ட் வாட்டி நான் குழி வெட்டி குட்டை கட்டி தண்ணி விட்டு மீன் வளர்த்திட்டு ம். 2வது வாட்டி மீன் பிடிக்கும் போது அந்த தண்ணியை மட்டும் எடுத்து வேற விவசாயத்துக்கு யூஸ் பண்ணிட்டு சரி. திருப்பி புதுசா தண்ணி விட்டு மீன் குட்டி விட்டா நல்லா இருக்குது. தண்ணி எந்த ஒரு ஃபால்ட் வரதில்ல. ஏன்னா நம்ம இயற்கையான பொருளை போடுறதுனால எந்த ஒரு பாதிப்பு தண்ணி இல்ல. தண்ணி நல்லா இருக்கு. பாதிப்பு இல்ல. ஓகே. தண்ணி நல்லா நானே நீச்சல் அடிச்சு குளிப்பேன். அந்த அளவுக்கு இருக்கு தண்ணி. சரி 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 சரி. நல்லா இருக்குது குளிக்கிறதுக்கு. 2வது நாம அந்த இடத்துல போய் உக்காந்தாலே ஒரு மன நிறைவு இருக்கு. ரொம்ப மன நிறைவு இருக்குது. முன்னெல்லாம் அது அந்த நிறைவு இல்ல. சரி சரி சரி. சரி, இப்போ எப்படி உங்களுக்கு லாபம் இப்போ எப்படி கிடைக்குது? 3 ஏக்கர்ல நீட்டு சொல்லும் போது சராசரியா 1 ஏக்கருக்கு என்ன லாபம் இருக்குது இப்போ? அதாங்க ஃபர்ஸ்ட் வருஷம் அந்த 1 ஏக்கர் 2 ஈல்டு எடுத்துட்டேன். இப்ப 2வது ஏக்கர் போன வருஷத்துல செஞ்சது இன்னும் எடுக்கல. இந்த வாரத்துல எடுக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கிறோம். சரி சரி. ஓகே. இப்ப இந்த வருஷத்துல இப்ப திருப்பி மீன் குஞ்சு எல்லாம் விட்டுருக்கிறோம். சரி. இதுல எதுவும் பாதிப்பெல்லாம் இல்ல. நல்லா இருக்குது. வளர்ச்சி இருக்குது. நல்லா இருக்குது. பாதிப்பு இல்ல. இதுவரை நமது பண்ணை பட்டதாரிகள் எனப்படும் ஃபார்ம் கிராஜுவேட்ஸ் ஃபோரம் சார்பில் நடந்த நேர்காணல் நிகழ்ச்சியில் பங்கு பெற்று உங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க மகிழ்ச்சி, மிக்க நன்றி. தற்போது கேள்வி நேரம் ஆரம்பமாகிறது. முதலில் நமது குழுவில் இணைந்துள்ள திரு ஹியூபர்ட் அவர்களை பேச அழைக்கிறேன். ஹியூபர்ட் சென்னையை சார்ந்தவர். சார் ப்ளீஸ். ஹியூபர்ட் சார் ப்ளீஸ். நன்றி சின்னசாமி சார். அரூர் எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு ஊரு சார். என்னுடைய கேள்வி என்னன்னா, இப்ப நீங்க மீன் சொல்றீங்களே, அது எந்த வகையான மீன்? கேட் ஃபிஷ்ஷா? ஐயா இந்தியா மீன் சொல்லுவாங்க ஐயா. அதான் புல்கண்டன்றாங்க. ஓஹோ. கட்லா, பொட்லா, ரோகன்றாங்க. இது தான் நம்ம விவசாய பொருளை பயன்படுத்துறதுக்கு ஈஸியா இருக்கு. ஓகே ஓகே. மற்ற மீன்களை நம்ம வளர்த்தும் போது அந்த விவசாய பொருளை சாப்பிட மாட்டோம். ஓகே. இப்போ சார் என்னன்னா இன்வேசிவ் ஃபிஷ்னுவாங்க. அதாவது இந்த வியட்நாம்ல இருந்து வரக்கூடிய மீன்கள் நிறைய பிரச்சனையை கொடுக்குது. இங்க கிட்டத்தட்ட இந்த பிரான்ஹா மாதிரி சில வகைகள் வந்துடுதுன்றாங்க. அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் நீங்க ஃபேஸ் பண்ணீங்களா? இல்லைங்க, நாம வளர்த்துறதே நம்ம இந்திய நாட்டு மீன் தான் வளர்த்துறோம். அயல் நாட்டு மீன் அல்ல. ஓகே சார். இப்போ அந்த இந்திய நாட்டு மீன்ல சைவ மீன் மட்டும் தான், அசைவ மீன் அல்ல. சார் இது நீங்க சொன்னீங்க. அப்ப அந்த மீன் குஞ்சுகள் உங்க அந்த அந்த இதுல போட்ட பிறகு எத்தனை நாள் கழிச்சு அது ஃபுல்லா நீங்க ஹார்வெஸ்ட் பண்ண முடியுது, அறுவடை செய்ய முடியுது? இல்லைங்க, புல்லெல்லாம் அறுவடை நாங்க இது வரைக்கும் அப்படி செய்யல. மீன் பிடிக்கிறவங்கள வர சொல்றோம், அவங்களே வலை கொண்டு போடுறாங்க. அந்த பெரிய சைஸ் மட்டும் எடுத்துட்டு மீதி அப்படியே விட்டுறாங்க. அது விட்டுறாங்க. பக்கம் நம்ம நாத்து பண்ண மாதிரி வச்சிருக்கிறவங்கள அதுல இருந்து எடுத்து கொஞ்சம் ஷிஃப்ட் பண்ணிக்கிறோம்ல. நாங்க ஒன்னும் இது வரைக்கும் சுத்தமா அறுவடை எல்லாம் பண்ணல. அந்த நீங்க சொல்லக்கூடிய அந்த இப்போ உங்களுக்கு அறுவடை 1 லட்சம் லாபம் வர்றது இந்த மாதிரி பண்ணக்கூடிய சிஸ்டம்ல தான். ஆமா, இப்படிதான் சிஸ்டம். இந்த சிஸ்டம். சார் இது விவசாயத்துக்கு ஏதாவது ஒரு பயனுள்ளதா இருக்குதா? ஐயா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல வேலையாட்கள் பிரச்சனைக்கு இது பயனுள்ள நல்லாவே சொல்லலாம். நல்லாவே இருக்கு. மார்க்கெட்டிங் இருக்கிற இடத்துல நல்லா இருக்குது. இப்ப எங்களுக்கு நல்ல மார்க்கெட்டிங் இருக்கு. இது யார் சார் அதிகமா வாங்குறாங்க? ஐயா நாங்க ஜனங்களுக்கு விக்கல, ஏரிக்கு அப்படியே கொடுத்துடுறோம் டைரக்டா. ஓகே. ஏரியே பக்கம் இருக்குது நிறைய. அந்த ஈச்சமாடி அணைக்கட்டு இருக்குது இல்லையா, அங்க கொடுத்துடுறீங்க. அந்த கால்வாய் வழியா ஏரிங்க நிறைய போதும். அந்த ஏரி போற டெண்டர் எடுக்கிறாங்க. அவங்க ஏரியில சின்ன சின்ன மீன் விட்டா எல்லாம் பாம்பு அது சாப்பிடுறதுன்னு சொல்லி பெரிய சைஸ் கேக்குறாங்க. 200 கிராம் 300 கிராம் சைஸ் இருக்கிறத எடுத்துக்கிறாங்க. நல்லா இருக்கு. ஓகே சார். இப்போ என்னுடைய ஃபைனல் கேள்வி என்னன்னா சார், இந்த எறா பண்ணை, உங்களுடைய மீன் பண்ணை, இது எது அந்த இடத்துக்கும் சரியா இருக்கும், அடுத்தது லாபகரமா இருக்கும், எது சார்? ஐயா எங்க பக்கத்துல ஒரு ஆள் இறால் பண்ண விட்டாரு. அவர் வளர்ச்சியே இல்ல, அது காலி பண்ணிட்டாரு. அது என்ன நிலைமை தெரியல. ஆனா நான் எப்பயும் இறால் விட்டு பழகுறேன். அவர் லாஸ் ஆகி குட்டையே மூடிட்டாங்க ஐயா. ஓகே சார். நல்ல வாழ்க வளமுடன். நான் பாக்குறேன், ஒரு நாள் கண்டிப்பா பாக்குறேன் சார். நன்றி திரு ஹியூபர்ட். நிகழ்ச்சியில் பங்கு பெற்றமைக்கு மிக்க மகிழ்ச்சி, மிக்க நன்றி. நன்றி திரு ஜோ சார். நன்றி நன்றி சார். சார் பொன்ராஜ். சார் பொன்ராஜ் சார் ப்ளீஸ். பட் இது நல்ல ஒரு ப்ரொபோசிஷன் தான், நல்ல ஒரு லாபகரமான தொழில் தான். அவர் பேரு குப்புசாமி இல்லைங்களா? சின்னசாமி. இப்ப நீங்க பாப்பிரெட்டி பட்டினா அந்த சைடுல கிருஷ்ணகிரி சைடா? அது
சார் பாப்பரெட்டிப்பட்டிக்கு நாங்க இருக்கிறதுக்கு வந்து ஒரு 26 கிலோமீட்டர். சரி 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 சரி. இங்கேயும் சென்னையிலையும் பண்றாங்க ஒரு பண்ணையில. நீங்க சொல்ற மாதிரி கட்லா, ரோகு, மிருகால் எல்லாம் இல்லாம இந்தியன் காப்ஸ்பாங்க. அதுதான் நீங்க சொல்ற மாதிரி நல்ல ஐடியாவா தான் இருக்கு. சில மீன்களுக்கு எல்லாம் மார்க்கெட் இல்லைங்கிறாங்க. இங்க சிவப்பா ஒரு மீன் இருக்கு, அது எந்த வகை சேர்ந்தது? இங்க விவசாயம் பண்றாங்க சிவப்பா. அதாங்க பாப்லெட், அதான் பாப்லெட்னுவாங்க, பாறை மீன்னுவாங்க. பாறை இல்லையே, இது ஃப்ரெஷ் வாட்டர் தான், நல்ல தண்ணீர்கள் தான். இல்ல இல்லங்க, பேர் அது மாதிரி எங்க ஏரியால வந்து அந்த மீனுக்கு பாம்ஃப்ரெட்னா அது கடல் மீன் இல்லையா? அது இல்லைங்க, அதுதான் வளர்த்துறாங்க, நிறைய வளர்த்துறாங்க. அது நிறைய ஏரிக்கு தேவைப்படுது. ஆமா, நீங்க கட்லா தான் மெயினா பண்றீங்க இல்லையா? கட்லா மேல நாங்க வந்து அதிகமா புல்கண்டை, அதாங்க புல்கண்டை அதான் மேல உள்ளது. அதாவது 3 ஸ்டேட் நடுவுல கீழே எல்லாத்துலயும் அந்த மாதிரி. வெரி குட் வெரி குட். நல்ல ஒரு இதான். நீங்க இதெல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கல? ஃப்ரெஷ் வாட்டர் ஸ்கேம்பிங் ஆங்க இல்லையா? நம்ம பிரான் அந்த மாதிரி எல்லாம் நம்ம அதெல்லாம் எதுவும் பார்க்கலாம், அதெல்லாம் செட் ஆகல. அது இங்க பொன்னேரி சைடு, சென்னையில பொன்னேரி சைடு பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் உப்பு தண்ணி உள்ள இடங்கள்ல அது கொஞ்சம் உப்பு தண்ணி கிடையாது, ஃப்ரெஷ் வாட்டர் இருக்கு. பிறகு அது உப்பு தண்ணி மற்றதும் பண்றாங்க அவங்க, மற்ற பிரான் கல்ச்சர்லாம். சரி, ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ரொம்ப இன்னும் நிறைய நம்ம புரோட்டீனுக்கு அதெல்லாம் தேவை. ஏன்னா கடல்ல இன்னும் எத்தனை நாளைக்கு நமக்கு கொடுக்க போகுதுன்னு தெரியல. இந்த மாதிரி நம்ம பண்ணித்தான் ஆகணும். தஞ்சாவூர்ல எல்லாம் நான் பார்த்துருக்கேன், ஆனா அது எவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா தெரியல, இருக்குன்னு தெரியல. இப்போ ரொம்ப நாளாச்சு, அப்கோர்ஸ் 10-15 இயர்ஸ் பேக், 15 வருஷம் முன்னாடி உள்ளது. நீங்க நல்லா பண்ணுங்க. பக்கத்து உள்ள ஃபார்மர்ஸ் எல்லாம் கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுங்க. நேற்றுக்கு ஒருத்தர் சொன்னாரு, பாலி ஹவுஸ்ல என்ன இன்கம் வருதுன்னே சொல்ல மாட்டாங்க அப்படிங்கிறாங்க. நீங்க சொல்லுங்க. ஆனா தண்ணியை வந்து அது வளர்க்கக்கூடிய ஒரு மீடியம்ங்கிறாங்களா, ஒரு அதுதானே ஒழிய மற்றபடி அது மீன் குடிக்கிறது இல்லை. நீங்க சொன்ன மாதிரி அடியில எல்லாம் நல்லா கொஞ்சம் சவர்லாம் போட்டு, சவர்ல களிமண் போட்டு குளத்தை ரெடி பண்றீங்க இல்லைங்களா? இந்த நிலமே களிமண் நிலம், அப்ப சௌகரியம் தான். சரிதான், களிமண் நிலத்தினால மீன் நல்லா வளர்ச்சி நல்லா இருக்கு. வெரி குட் வெரி குட். நீங்க பண்ண கழிவை போட்டே மேனேஜ் பண்ணிடுங்க இல்லையா? சரி சரி சரி. அவர் சொல்ற மாதிரி ப்ரெடேட்டர் மீன் எல்லாம் 1-2 வரத்தான் செய்யும். கெண்டை, கெளிரெல்லாம் வரும், கெளிர்பாங்க இல்லையா? அதெல்லாம் கொஞ்சம் கடிச்சு திங்கதான் செய்யும். பட் அது யாராவது விட்டா தான் அதுக்கு வரதில்லைங்க, நம்ம இடத்துல அது வரதில்லையா? அதான், அதாவது நீர் போக்குவரத்து இருந்தா தான் அதுல இருந்து வேற மீன்கள் வந்து சேர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. நீங்க தனியா இருக்கிறதுனால, தனியா பண்றதுனால அது நல்ல தனியா இருக்கும். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப வாழ்த்துக்கள். நல்லா பண்ணுங்க. தேங்க்யூ. நன்றி 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 நன்றி. பொன்ராஜ் சார் வந்து திருநெல்வேலி மாவட்டத்தை வங்கியில் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற முன்னாள் அதிகாரி. நன்றி சார். நன்றி சார். நன்றி நன்றி. அடுத்ததாக திரு கே தினகர் பாபு அவர்களை பேச அழைக்கிறேன். தினகர் பாபு ப்ளீஸ். தினகர் பாபு, ராணிப்பேட்டை மாவட்டம் சார். வணக்கம் சார். அந்த தண்ணி வந்து லீக் ஆகாமக்கிறதுக்கு சைட்ல வந்து பாலித்தீன் பயிரா, அடியில இருந்து சைடு மொத்தம் சேர்த்து மாதிரி தொட்டி மாதிரி பாலித்தீன் பயிர் இருக்கீங்களா? அப்படி சந்தேகம் இல்லைங்கய்யா. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 3 அடி வரப்பு போடுறோம். சரிங்க. 3 அடி அகலமோ 4 அடி உயரமோ வந்து வண்டி விட்டு கொஞ்சமா மண்ணு சைட்ல மட்டும் எடுத்து போடுறோம். சரி. போட்டுட்டு பாலித்தீன் பேப்பரை வந்து நம்ம வயல சைட்ல விடுறோம். நம்ம வயல் பக்கத்துல வந்து, ஆமா, சைட்ல வரப்புக்கு மட்டும்தான், நிலத்துக்கெல்லாம் இல்ல. நம்ம நிலம் எப்படி பண்ணிருக்கிறோம்னா, இப்ப நம்ம பரப்பு எவ்வளவு இருக்குதோ அந்த பரப்பு டோட்டலா ஒரே குட்டை. அதனால வரப்பு சைடுல வந்து கீழே பூமியில வந்து ஒரு அடிக்கு வர மாதிரி விட்டுட்டு, அந்த குழி எடுத்துருக்கோம், அந்த குழியில விட்டு அப்படியே பாலித்தீன் பேப்பரை செவிக்க நிறுத்திடுறோம், ஹைட்டா நிறுத்திடுறோம். ஹைட்டா நிறுத்திட்டு இந்த சைடுல திருப்பி 3 அடி மண்ணு போடுறோம். அந்த வரப்புல இருந்து வெளியே தண்ணி போவாது. ஆமா. அப்ப என்ன செய்யறதுன்னா, அந்த பாலித்தீன் பையோட சரி அந்த தண்ணி கசி ஒரு துளி கூட வரதில்ல. அப்ப அடியில போவாதா சார் தண்ணி? அடியில வந்து அதான் சார், நம்ம வயல் ஃபுல்லா ஜாட ஓட்டிடுறோம் இல்லையா? நெல்லு ஜாட ஓட்டுறோம். ஆமா, நெல்லு ஜாட மாதிரி ஃபுல்லா ஓட்டுறோம் வண்டி விட்டு. நல்லா வண்டி விட்டு ஓட்டும் போது வந்து கேஜிவில் வண்டி விட்டு ஓடும் போது நல்லா சாணியெல்லாம் கொட்டிட்டு போது நல்லா அழகா நெல் வயல் மாதிரி ஆயிருது. இது ஒரே பறவைகள் அது 1-2 வருது. அதுக்கு நாம என்ன பண்ண முடியும்? சுத்தி வயலுக்கு 1 ஏக்கர் கட்டினா எவ்வளவு செலவு பண்றது? ஒரு ஏக்கர் கட்டினா எவ்வளவு வர கட்ட முடியும்? கட்ட முடியாது. அதனால நாங்க எது இது வரைக்கும் கட்டல, எது கட்டவலாம் இல்ல, அப்படியே ஓப்பன்ல தான் இருக்கு எல்லாமே. வேற என்னென்ன மீனுங்க இப்போ தகுந்த மாதிரி கட்லா, மிருகு, ரோகால், பில்லுக்கண்டை, இந்த மாதிரி கெண்டை மீன் தவிர வேற என்னென்னலாம் சூட்டபிளா இருக்குன்னு உங்களுக்கு ஐடியா இருக்கு சார்?
அதாங்கய்யா இப்ப இது விட்டோம் 9 ஜிலேபி விட்டோம். ஆ. 9 ஜிலேபி விட்டு இன்னும் அது அறுவடையே பண்ணல. 10,000 மீன் விட்டது அது அப்படியே இருக்குது. அது ஏரியில யாரும் வேண்டான்னு. சரி சரி, மற்ற நம்ம மீன்களே தனிப்பட்ட டிஸ்டர்ப் ஆயிடும். ஆமா நம்ம தனிப்பட்ட முறையில் தான் விற்கணும். நம்மளால தனிப்பட்ட முறையில் விற்க முடியாது. நம்ம தொழில் வேற தொழிலாம் இருக்கு. நாம பால்ல சரி. இருக்கிறோம், செயற்கை முறை கருவுட்டு இருக்கிறோம். நமக்கு இதே சரியா போகுது. ம். அதனால நம்ம அது எதுக்கு விட்டு நினைக்கிறோம். 9 ஜிலேபி விட்டது தவற நினைக்கிறோம். அதே மாதிரி பாப்புலேட் விட்டோம். பாப்புலேட்டுக்கு சரியான தீவனம் இல்லாத வளர்ச்சி கிடைக்கல. அதையும் ஏத்திட்டு அதுலயும் ஒரு பெரிய பெனிஃபிட் தெரியல. கெண்டை மீன்ல நல்ல வருமானம் இருக்கு எங்களுக்கு. நன்றி தினகர் பாபு, நிகழ்ச்சியில் பங்கு பெற்றமைக்கு மிக்க மகிழ்ச்சி. மிஸ்டர் டி திருநெல்வேலியில இருந்து மிஸ்டர் டி ஜாயின் பண்ணி இருக்கிறாரு. உங்களுடைய கருத்தை தெரிவிக்கலாம். சார், இப்போ இந்த வயல்கள் எல்லாம் மீன் வளர்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு புது டெக்னாலஜி சொல்றாங்க. அதாவது பயிர்களுக்கு இடையிலே மீன்கள் இருந்தது அப்படின்னா அது பயிர்களுக்கும் அதுக்கு உரமாயிருது, மீன்களுக்கு தேவையான தீவனமும் அதுல இருந்து கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு டெக்னாலஜி சொல்றாங்க. சோ அது எப்படி, அதை பத்தி எதுவும் ஐடியா இருக்குதா? அந்த அனுபவம் திரு சின்னசாமிக்கு இருக்குதான்னு தெரியல. பட் பொதுவாக மீன்கள் மீன் குஞ்சு நம்ம இயற்கை விவசாயம் செய்யற நெல் வயல்கள்ல போடலாம். அதுல கேரளாவுல ஃபிஷ் கல்ச்சர், பேடி கம் ஃபிஷ் கல்ச்சர்னு ஒண்ணு இருக்கு கேரளால. அங்க தண்ணி நிறைய கட்டி கிடக்கலையா, அதனால அந்த சீசன்ல அங்க பிராக்டிஸ் பண்றாங்க ஒரு அளவுக்கு நினைக்கிறேன். அந்த குட்டநாடு ஏரியா, கோட்டயம், குட்டநாடு, திருச்சூர்ல கோல்லேண்ட்ஸ், அந்த மாதிரி நமக்கு அந்த அளவுக்கு இங்க யாருக்கும் தெரியல. நாம தண்ணீர் அளவு கம்மியா தான் இப்ப விடுறதுக்கு சொல்றோம். ஆமா, அங்க எக்ஸஸ் வாட்டர் டால் வெரைட்டிஸா நடுவாங்க, தண்ணி நிறையும். அதுக்கு இடையில அது வளர்ந்துகிட்டே இருக்கும். ஒரு 3 மாசம் 4 மாசம் 5 மாசம் கூட இருக்கலாம். 120 days 130 days அப்ப அந்த மீனை விடுவாங்க அவங்க. அங்க நான் பார்த்திருக்கேன் நானு குட்டநாடு சைட்ல. அப்போ அந்த மாதிரியோட நம்ம ஏரியாவுல எல்லாம் இப்ப பேடிகம் ஃபிஷ் கல்ச்சர்ல வர்றதுக்கு சான்ஸ் தஞ்சாவூர்ல வர ட்ரை பண்ணி பார்க்கலாம். முடியும், இது வரைக்கும் யாரும் பண்ணல. ஆந்திராவுல ப்ராப்ளி அங்க நெல்லூர் சைடுல கொஞ்சம் பண்றாங்க. நிறைய ஃபிஷரிஸ் நிறைய போகுது இல்லையா, அங்க பண்றாங்க. ஒருவோட இருக்கலாம் அங்க. ஓகே, தேங்க்யூ பஸ். நியர்பைல நம்ம ஏதாவது சைட் விசிட் பண்ணதுக்கு சான்ஸ் கிடைச்சது, அந்த மாதிரி எக்ஸ்போஷர் இருக்குது அப்படின்னா கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க சார். இது மீன் இந்த நெல் பயிர்ல மீன் வளர்க்கறது தானே? ஆமா சார். சரி, அது நமது தமிழகத்துல இருக்கிறதா தெரியல. பட் மாடல் ஃபார்ம்ல தான் ஏதாவது இருந்தா உண்டு, மற்றபடி அது கிடையாது. ஆனா வேறு மாநிலங்கள்ல சார் சொன்ன மாதிரி, அவரு பொன்ராஜ் சார் சொன்ன மாதிரி வேறு மாநிலங்கள்ல இருக்க வாய்ப்பு இருக்குது. அது விசாரிச்சு வாய்ப்பு உண்டுன்னா உங்களுக்கு தகவல் தெரிவிக்கிறேன். ஓகே சார், ரொம்ப நன்றி சார். நம்ம இயற்கையா விவசாயம் செய்யும் போது அதுல மீன் விடுறதுக்கு வாய்ப்பு அதிகமாவே இருக்குது. தண்ணீர் மட்டும் ஓரளவுக்கு உயரமா கட்டணும்னா அதுல நாம மீன் வளர்க்கறதுக்கு வாய்ப்பு உண்டு. மீனோட எச்சம் எல்லாம் இதுக்கு உரமாகும். அத மாதிரி பயிர்ல உள்ள கழிவுகள் தீவனமாக மீன்களுக்கு அது பயன்படுது. சோ அந்த வகையில அது ஒரு ஏற்புடைய ஒரு காம்பினேஷன் தான். நம்ம விவசாயத்துறையில இருந்து அதை ரெக்கமெண்ட் பண்ணோம். கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி பண்ணோம். இப்போ நமது பகுதியில நீர் பற்றாக்குறை அல்லது தண்ணீர் அதிகமா கெட்டுறதுக்கு நாம சொல்றது இல்ல. அதனால அது நாம செய்யறதுக்கு வாய்ப்பு இல்லாம. நன்றி. ஓகே சார், தேங்க்யூ சார். இப்போ ஒரு ஏக்கர் இந்த மாதிரி மீன் தொட்டி அமைக்கிறதுனா எவ்வளவு செலவு ஆகும்? அது பாலித்தீன் பையில இருந்து அந்த டிராக்டர் செலவு இதெல்லாம் சேர்த்து தோராயமா? ஐயா, அதுக்கு நான் விளக்கம் கொடுக்குறேன். ஜேசிபி எனக்கு ஒரு ஏக்கருக்கு ஒரு 15 மணி நேரம் 16 மணி நேரம் ஆச்சு ஜேசிபி செலவு. ரெண்டாவது ஜாடை ஓட்டுறமே இல்ல, சாடை, அந்த சாடை ஓட்டுற டிராக்டரி அவங்க ஒரு 10 மணி நேரம் ஓட்டுறாங்க, 8 மணி நேரம் 10 மணி நேரம் ஓட்டுறாங்க. அப்பதான் ஃபுல்லா தண்ணி சேராகுது. மூணாவது நாங்க சாடை ஓட்டுறதுக்கு முன்னே பச்சை சாணி கொண்டு ஒரு 10 டன்னுக்கு ஒரு ஏக்கர் கொட்டிடுவோம். ஏன்னா அந்த சாணி தான் நமக்கு நீண்ட நாளைக்கு தண்ணி பசுமையாகவும் பாசையாகவும் உருவாகிறது. அதுலயே 3 மாசம் அந்த மீன் வளர்ந்துருது. நம்ம 3 மாசம் எந்த தீவனம் போட தேவை சின்ன குஞ்சில. அதுக்கு மெயின் அந்த நம்ம வயல்ல போடுற சாணி தான். அதாவது பாலித்தீன் பேப்பர் ஒரு ஏக்கருக்கு எனக்கு இந்த செகண்ட் ஹேண்ட் பேப்பர் கிடைக்குதுங்க. அது ஒரு 6000 7000 ஆகும் ஒரு பேப்பரு. ஜேசிபி செலவு ஒரு 16-17 ஆச்சு ஒரு கணக்கு. டிராக்டரி ஓடுறது ஒரு 10-12 ஆச்சு. இதுதான் என்னுடைய செலவு. வேற எதுவும் பெருசா அதுக்கு வண்டி ஓட்டுறதுக்கு ஏறக்குறைய 30,000 ஒரு ஏக்கருக்கு. தென் பாலித்தீன் ஷீட் ஒரு 6000-7000 ரூபாய் ஆகுது. அவ்வளவு கிடைக்குது சார். அவ்வளவு மொத்தம் ஒரு 25,000-27,000 ரூபாய். ஒரு மொத்தம் 30,000 ரூபாய் ஆயிருங்க ஒரு ஏக்கர். சாணி அடிக்கிறீங்க. சாணி ஒரு
அது அது ஒரு ஒரு 10,000 ரூபாய் இருந்தது. 10,000 ரூபாய்க்கு மேல வரும். சோ ஆ, சோ 10,000 இது வந்து இனிஷியல் எக்ஸ்பெண்டிச்சர். பாண்ட் எக்ஸ்கவேஷன் பாண்ட் தோண்டணும் இல்லையா? இல்லைங்க சார், நாங்க பாண்டெல்லாம் எதுவும் தோன்றலைங்க சார். அப்படியே வயல் அப்படியே விட்டுட்டோம். வயல்ல அப்படியே வயல் நெல் வயல் மாதிரி அப்படியே விட்டுறோம். சார் பொன்ராஜ் சார், நீங்க அதுல இருக்கிற- முதல்ல சார் சொன்னதை கேட்கல. அவரு வயல்ல இருக்கிற பட்டு தான், வயல பட்டு பெருசா வச்சு அதை குளமாக்கி இருக்கிறார். ஓ சரி சரி சரி, வெரி குட் வெரி குட், நாங்க மண்ணெல்லாம் எதுவும் எடுக்கிறோம் சார். உள்ள இருக்கிற மண்ணெல்லாம் எடுக்கல. சரி சரி, லோ காஸ்ட் டெக்னாலஜி. வெரி குட் வெரி குட், தேங்க்யூ தேங்க்யூ. அது புதுசா என்னுடைய ஐடியாவிலே செஞ்சா அது நல்லா சக்சஸ் ஆயிடுச்சு. மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். உங்களுடைய தகவலுக்கு மிக்க நன்றி. தமிழ்நாடு தன்னார்வலர் குழுமத்தின் தலைவர் திரு சுந்தரமூர்த்தி பேசுறதுக்கு வந்திருக்கிறாங்க. சுந்தரமூர்த்தி ஐயா. ஐயா வணக்கம் ஐயா. பாலித்தீன் கவர் போட்டு மேல வந்து பரப்பளவை வந்து மூடுறீங்கன்னு சொல்றீங்க இல்லையா? வால் பகுதி கீழே எல்லாமே மூடுறீங்க இல்லையா? அது வந்து பாலித்தீன் ஷீட் வந்து ஃபுல்லா கீழவும் போடணும், இந்த சாய் தளத்துலயும் போடணும் இல்லையா? ரேம்ப் ஏரியாவிலையும். ஆமாங்க ஐயா. இப்ப நம்ம ஒரு 6-7 அடி பாலித்தீன் பேப்பர் நீளமா எடுத்துக்கிறோம். நீளமா எடுத்துட்டு நாம அந்த ஃபர்ஸ்ட் ஒரு 3 அடி நான் சொன்ன பாருங்க மண்ணு எடுக்கிறோமே இல்லையா, அந்த இடமே நமக்கு குழியா கிடைச்சிருது. அந்த குழியிலேயே கீழே ஒரு அடி மடக்கி விட்டுறோம். மீதி வந்து ஹைட்டா எடுத்துடுறோம். அந்த ஹைட்டா வரத்துல சைடுல தான் இந்த சைடு மண்ணு கொடுத்துரும். சைடு வந்து மட்டும்தான் பேப்பர் வந்து கவர் போடுறீங்க. ஆமா, கவர் வந்து நமக்கு அந்த இது மட்டும் தான், கரை மட்டும் தான். மீதெல்லாம் எங்க நிலத்தெல்லாம் எதுவும் இல்ல. நம்மளுடைய நிலப்பரப்பு சுற்றி எவ்வளவு தேவை அவ்வளவு மட்டும் தான் பேப்பர். மைக்ரான் என்ன அது யூஸ் பேப்பர் பண்றீங்க? ஏங்கய்யா, மைக்ரான் திக்னஸ். அந்த சைஸ் இந்த நர்சரிக்கு போடுறாங்களே இல்ல பேப்பர் வேஸ்ட் பண்றாங்க. மல்ச்சிங் பேப்பரா? அந்த பேப்பர் தான் யூஸ் பண்ணிக்கிறேன். சைஸ் போதும்ங்கறீங்க இல்லையா? இந்த பசுமை குடிலுக்கு யூஸ் பண்றாங்களே இல்ல பேப்பர். ஆமா பசுமை குடில்னா அது காஸ்ட்லி ஆச்சு. அதுக்கு வர வேஸ்டேஜ் பேப்பர் தான் எங்களுக்கு இங்க கிடைக்குது. ஓகே ஓட்ட ஓட்டையா கிழிஞ்சது இருக்கு. நமக்கு என்ன பூமியில தான ஒண்ணும் பெருசா தெரியும். ஆமா கண்டிப்பா. ஓகே, அதனுடைய வேஸ்டேஜ் பேப்பர் கடைக்கு போறத நாங்க யூஸ் பண்ணிக்கிறோம். சரி. நன்றி திரு சுந்தரமூர்த்தி ஐயா. நிகழ்ச்சியில் பங்கு பெற்றமைக்கு நன்றி. இந்த நிகழ்ச்சி சிறப்பான ஒரு தலைப்பை தாங்கி வந்த நிகழ்ச்சியாக அமைந்தது. நேர்காணல் நிகழ்ச்சியாக இருந்த இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற சிறப்பு விருந்தினர் திரு வி சின்னசாமி அவர்களுக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் வந்து மீன் வளர்ப்பு, பால் வளம் ஆகியவற்றில் சாதனை புரிந்த ஒரு முன்னோடி விவசாயி ஆவார். தர்மபுரி மாவட்டம் அரூர் அருகே வசித்து வருகிறார். இவ்வளவு சுலபமா, இவ்வளவு ஈஸியா ஒரு தனி மனிதராக வேறு பணியாட்கள் யாரும் இல்லாம இந்த ஒரு பணியை அழகா செய்கிறார்னு சொன்ன அது மிக சிறப்பான பணியாக கருதுகிறேன். அவருடைய இந்த நிகழ்ச்சிக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். நமது ஃபார்ம் கிராஜுவேட்ஸ் ஃபோரம் சார்பில் நமது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற அனைத்து பங்கேற்பாளர்களுக்கும் எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பல்வேறு சந்தேகங்களையும் கேள்விகளையும் கேட்டு பல தகவல்கள் அனைவரையும் சென்று சேர உதவிய அனைவருக்கும் மீண்டும் நன்றி. இன்றைய நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. இன்னொரு நிகழ்ச்சியில் 25ஆம் தேதி இரவு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.